பின்னாடி போனீங்கன்னா எல்லாம் தண்ணிக்குள்ள தான் கிடப்பீங்க. பார்த்துட்டு நீச்சல் தெரியாது. முன்னாடி இருக்கிறாரு தூக்குறீங்க கேமரா கீழே இருக்கு யாரு சொல்றியா? அப்படியே ஒரு ஓரமாக நின்றுக்குங்க. நம்ம வந்து மாநகராட்சியால் அது செய்ய முடியாது. மற்ற இதுதான் அவங்க கோயில் தான் நிர்வாகம் தான் இதில் எது மாற்றம் கொண்டு வரணும் அவங்க தான் கொண்டு வரணும். ஆனால் இது ஒரு குட்டி மெரினா போல காட்சியளித்தாலும் நிறைய கூட்டங்கள் வந்தாலும் இன்னும் பாதுகாப்பு தடுப்பு வேலிகள் சுற்றி தடுப்பு வேலி அதான் தடுப்பு வேலி கட்டியிருக்கு. அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க. தடுப்பு வேலி தான் அமைக்கப்பட்டிருக்கு. அதுலேருந்து இறங்கக்கூடாது அப்படின்றதான் அதுக்கு தான் தடுப்பு வேலி. யாரும் இறங்கிடக்கூடாங்க. இந்த 12 படித்துறையிலும் கீழே இறங்கிடக்கூடாது வைக்கிறதுக்கு தான் இது பண்ணியிருக்காங்க. சுவர் பூரா சுற்றி சுவர் இருக்குது. கல் சுவர் ஏற்கனவே காட்டப்பட்ட கல் சுவர் இருக்குது. அதனால் அதில் இறங்க மாட்டாங்க. நம்ம மாநகராட்சியிலிருந்து ஒளிபெருக்கி மூலமாக மக்களுக்கு இங்கே மைக்கு மூலமாக அந்த ஒளி அமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் பாக்ஸ் வச்சு அதில் ரேடியோ வச்சு எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படி இருக்கணும் இந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய கடைகள் வந்திருக்கு. அந்த கடைகள்லாம் பாதுகாப்பாக இருக்கா சுகாதாரமாக இருக்கான்றதையும் அவங்க கவனிக்கிறாங்க. சரிங்க சார். அது ஏற்கனவே இது வந்து ரஜினி வந்தால் திமுகக்கான ஓட்டு தான் சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் 2 கட்சி அரசியல் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. அதிமுக திமுக 2 கட்சி அரசியல் உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. 3வது வர எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. 2வது என்னன்னா இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வர்றதுக்கான கடுகளவு கூட இடம் இல்லை. ஏன்னா மக்கள் இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். சாதனைகளை அவர் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் சிறந்த ஆட்சி, நிறைய திட்டங்கள், சமூக பொருளாதாரத்தை திட்டங்களை இந்தியாவிலே தமிழகத்தில் தான் அதிகமாக செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்காக நிறைய இந்திய அளவில் பரிசுகளை பெற்றிருக்கிறோம். எனவே தமிழக மக்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கார் மாண்பு முதலமைச்சர். விவசாயிகளுடைய பிரச்சனை, விவசாய பணிகளுக்கு பிரச்சனையை குடிமராமத்து பணியமாக தீர்த்திருக்கிறார். இன்னைக்கு உள்ளாட்சித்துறை மூலமாக பல்வேறு பணிகள் இன்னைக்கு பல பரிசுகளை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு துறையும் எங்களுடைய கூட்டுறவுத்துறையில் 29 பரிசுகளை பெற்றிருக்கிறோம். 2 முறை ஜனாதிபதி விருது பெற்றிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு துறையும் சாதனைக்கு உணவு உற்பத்தியில் 5 முறை கிறிஸ் கர்மா விருது வந்துருக்கோம். மாணவ செல்வங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கோம். இதை மடிக்கணி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு மாணவ செல்வங்களுடைய மனங்கவர்ந்த தலைவர் யாருன்னா மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார். அனைவரும் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு அரியர்ஸ் இல்லை, அரியர்ஸ் இருக்கவங்களாம் இன்னைக்கு பாஸ்ன்னு சொன்னதுனால மாணவர்கள்லாம் இன்னைக்கு முதலமைச்சர் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக வரணும்னு இளைஞர் சமுதாயம் பூரா மாணவிகள்லாம் இன்னைக்கு எங்களுக்கு இளைஞர் வாக்கு இன்னைக்கு கூடிக்கொண்டு இருக்கிறது. எனவே எங்களை பொறுத்தவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போகிறது. இதே ஸ்டாலின் இந்த ஆட்சி இருக்காது, முதலமைச்சர் இருக்க மாட்டாருன்னு சொன்னார். இப்ப கட்சியோட அவர் எதுவுமே என்னன்னா அவர் மாண்பு எதிர்கட்சி தலைவரை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணும், ஒவ்வொரு நாள்தோறும் விமர்சனம் பண்ணணும், அதிமுக அரசை பற்றி அதிமுக அரசை குற்றம் சொல்லணும். அதன் மூலமாக ஊடகங்களில் தன்னுடைய பெயர் வரணுன்றதுக்காக சொல்றாரு. அதிமுக எங்கிட்டு உடைகிறது? அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் சிரித்த முகத்தோடு மாண்பு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் தான் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அறிவித்து விட்டார். அதே மாதிரி இப்ப நடந்த தேர்தல் பரப்புரையில கூட அனைத்து தலைவர்களும் நாங்க பேசுறாங்க. எல்லா பேரும் சேர்ந்து முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் வருவார், அவர்தான் முதலமைச்சர் ஆளுவார், சாதிப்பார் என்றே சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் எங்கிட்டு போய் அவர் நினைக்கிறாரு எப்படியாவது மாறிடாதா அப்படின்னு நினைக்கிறாரு. சசிகலா வருகை வச்சு சொல்றாரா சார்? அவர் எதை வச்சு அவர் அதெல்லாம் சொல்லலைங்க. அவரை பொறுத்தளவுக்கு இந்த அதிமுக இன்னைக்கு மக்கள் மத்திய ஆளுமை மிக்க கட்சியா இருக்கு, மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சியா இருக்கு. இந்த கட்சியுடைய செல்வாக்கை எப்படியாவது பாதிக்கணும், கட்சிக்காரர்களை குழப்பம் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. இவங்க அப்பாவே பார்த்த கட்சி இந்த அதிமுக. இவர் ஏமாத்துற எங்களுக்கு இவங்க அப்பாவே எதிர்த்து இந்த கட்சி ஆட்சியும் நடத்தியிருக்கோம். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் இந்த கட்சி அவங்க அப்பாவை எதிர்த்து அரசியல் பண்ணியது.
அராஜகம் அத்தனையும் தாண்டி தான் அதிமுக வளர்ந்திருக்கிறது, ஒருங்கிணைந்திருக்கிறது. இன்னைக்கு 1.5 கோடி தொண்டர்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், சகோதரராக இருக்கிறோம். இருபெரும் தலைவர்கள் அதிமுகவிலிருந்து உருவெடுத்திருக்கிறார்கள். எனவே எங்கள் கட்சியில் யாரும் ஒரு கடுகளவு கூட எந்த சேதாரமும் வராது. அதிமுக இளைஞரோட வாக்கு இருக்குன்னு மூன்றாவது அணியா கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, இளைஞர்கள் எல்லாம் எங்களுக்கு தான் இருக்காங்க, புது மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறாங்கன்ற மாதிரி கமலஹாசன் பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் மாற்றத்தை எதில் சினிமாவில் மாற்றத்தை உருவாக்கலாங்க, அரசியலில் மாற்றத்தை உருவாக்குறதுக்கு கமலஹாசனுக்கு நேரம் கணிந்து வரவில்லை. அது நேரமும் கலந்து போய்விட்டது. வயசு 70 நெருங்கி கொண்டு இருக்கிறது. இனிமேல் கமலஹாசன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள்? அது அவர் சினிமா துறையில் மாற்றத்தை கொண்டு வரலாம், அரசியலில் மாற்றன்றது அவர் ஏற்றுக்கொள்ள மக்கள் இல்லை. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. அவர் எல்லா இடத்துக்கும் போகிறாரு, போகிறதில் பேசுகிறது என்ன இருக்குது? அவர் வந்தால் என்னென்ன திட்டம் தருவேன்னு சொல்கிறாரா? எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. மக்கள் செல்வாக்கும் இல்லை, இளைஞர் மத்தியிலும் அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஏதோ அவருக்கு ரசிகர் இருக்காங்க, நான் அதெல்லாம் குறைச்சி மறப்பு இல்லை. நம்முடைய மக்கள் கலைஞர், உலகநாயகன் கமலஹாசனை பொறுத்தளவுக்கு நல்ல கலைஞர், நல்ல எடிட்டர், நல்ல டைரக்டர், நல்ல குளிப்பக நடன டைரக்டர், எல்லா வகையிலும் சனரகஞ்சமான ஒரு நடிகர். நம்ம தமிழனுக்கு ஒரு பெருமை சேர்க்கின்றவர் உலக அளவில். அவர் அந்த துறையில் தெரியாத துறையில் போய் காலை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் சொல்கிறத வச்சுக்கிட்டு யாரோ 2 பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு ரஜினி அவர்கள் எவ்வளோ அழகாக முடிவெடுத்திருக்கார் பாருங்க, அருமையான. அதான் அவர் எதிலையும் நிதானமாக இருக்கக்கூடியவர். ரஜினி அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல மனம் படைத்தவர், நல்ல எண்ணம் படைத்தவர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவரை பொறுத்தளவுக்கு எதை எடுத்தாலும் ஆழமாக சிந்தித்து செய்வார். இன்றைக்கி இருக்கிற கொரோனா கால தொற்றில் தன்னுடைய உடல்நிலையை பொறுத்து இன்னும் கூட இன்றைக்கி இருக்கிற அவர் உடல்நிலை, அவருடைய வயது, இன்றைக்கி அவர் பரப்புரை செய்ய முடியாது. 2வது தன்னை நம்பி வந்திருக்கவங்கள ஏதாவது பாதிப்பில் ஆக்கிடக்கூடாது. ஒரு நல்ல மனங்க, தன்னை நம்பி வந்து நாளைக்கு அவங்களுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை, வாக்கு கம்மியாகிடுச்சுன்னா என்ன ஆகுறது? அதெல்லாம் உணர்ந்து தான் ரஜினி அவர்கள் இன்றைக்கி இந்த முடிவு எடுத்திருக்காரு. அது வரவேற்கக்கூடியது. உண்மையிலே அவரோட உடல்நிலையை கருதி தான் சொல்லியிருக்கிறார். இது மாதிரி கமலஹாசனை பொறுத்தளவுக்கு தனக்கு வராததை விட்டுறணும். தனக்கு வராத போட்டுக்கிட்டு இவர் போய் ஊராக போய் நான் பரப்புரை பண்ணேன்டா என்னத்தை போய் பண்ண முடியும்? இவருக்கு எத்தனை சதவீத வாக்கு விழுகும்? ஒன்றும் கிடையாது. பொங்கல் பரிசு டோக்கன் வந்து அதிமுகவினர் வழங்கப்படுவதா? அது தவறான குற்றச்சாட்டுங்க. கடுகளவு கூட இல்லை. எல்லா கடையிலும் அந்த கடையினுடைய ரேஷன் கடை பணியாளருக்கு தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சும்மா அந்த திட்டத்தை குறை சொல்லணும். மக்கள் மத்தியில் ஒரு கெட்ட பேர். ஏன்னா மக்களுக்கு யார் போய் கொடுக்குறாங்கன்னு தெரியும். கட்சிக்காரங்க கொடுக்க முடியாது. கட்சிக்காரங்க அந்த டோக்கன் வராது. யார் அந்த பணியாளரோ அவருக்கு நம்ம பேட்ச் கொடுத்துருக்கோம். இப்போ கூட எங்கள் துறையில் இப்போ இன்னொன்று செஞ்சுருக்கோம். நீங்கள் கூட ஊடகத்தில் போங்க, எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறோம். பணியாளர் பூராத்துக்கும் கட்டுனருக்கும் பணியாளர், ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் யூனிஃபார்ம் கொடுக்குறோம். அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கவங்க தான் கடையில் இருக்கணும். வேறு யார் இருந்தாலும் அவர்கள் காவல்துறையில் ஒப்படைக்கப்படுவார்கள். அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் அந்த கடையில் யாருமே வர முடியாது. அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம், கலர்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய அவருடைய ஒப்புதல் வாங்கிட்டு அதை கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். பொறுத்த வரைக்கும் சார், சினிமா துறையில் இருக்கவங்க அதிகமானவர்கள் வந்து ஆட்சிக்கு அமைக்கணும், முதலமைச்சர் ஆகுன்ற மாதிரி வராங்க. என்ன காரணமாக இருக்கலாம்? ஏன் தற்போது இருக்க நிர்வாகம் சரியில்லைன்றனாலயா, இல்லை அவங்க எதுக்காக வராங்க? உங்களோட கருத்து? எல்லாங்க சினிமா ஒரு இது தாங்க, ஒரு மாயை தான். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியுமா? இன்னைக்கு 33 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. புரட்சி தலைவர், பொன்மன தலைவர் கொடுத்து சிவந்த கருத்து சொந்தக்காரர். அந்த தலைவனுடைய இது வந்துங்க இன்னைக்கும் அவருடைய பேரை தான் அரசியல்வாதிகள் முனைகிறாங்க. கமலஹாசனை பாருங்க, அவர் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வருவேன், எம்ஜிஆர் என்னை கொஞ்சினார், மடியில் வச்சார். மடியில் வச்சவங்கெல்லாம் அரசியல்வாதி ஆக முடியாது. இத்தனை நாள் எங்கே போனார்? தலைவர் இருக்கும்போது என்ன செஞ்சார்? ஒன்றுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு பேருக்கா. ஆக தலைவருடைய பெயரை எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள்னா அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே இருந்திருக்கு. யாராச்சும் கலைஞர் பேரை சொல்கிறாங்களாங்க? எங்க கலைஞர் ஆட்சி கொண்டு வருவோன்னு சொல்கிறாங்களா? 20 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. 20 ஆண்டு காலம் கலைஞர் இருந்திருக்காரு. ஏறத்தாழ 5 முறை தமிழகத்தை ஆண்டு இருக்காரு. யாராச்சும் சொல்கிறாங்களா? இல்லை மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி கொண்டு வரும்னு சொல்கிறாங்களா? யாருமே சொல்ல. எந்த நடிகரும் சொல்ல, எந்த கட்சிக்காரங்களும் சொல்லலை. எல்லாம் தலைவரை சொல்கிறார். அதாங்க அவர்
இப்படி ஒரு மனித புனிதர் பிறந்தது கிடையாது, இன்னும் வாழ்ந்து கொண்டு, அவர் உடல் தான் மறைந்திருக்க, அவர் புகழ் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. பாருங்க. தேங்க்யூ சார். பின்னாடி போனீங்கன்னா எல்லாம் தண்ணிக்குள்ள தான் கிடப்பீங்க, பார்த்துருந்தேன். அதுக்கு நீச்சல் தெரியாது. முன்னாடி இருக்கிறாள் தூக்குறீங்க, கேமரா கீழே இருக்குங்க. யாரு சொல்றியா? அப்படியே ஒரு ஓரமா நின்றுக்குங்க. நம்ம நீங்க தள்ளி உட்காருங்க.